கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வயோதிக தந்தை மரணப்படுக்கையிலே படுத்திருந்தார். அப்பொழுது அவருடைய ஒரே மகள் அவரை கருத்தாய் கவனித்துக் கொண்டு வந்தாள். அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாக இருந்து தன் தாயினிடத்திலே, இந்த வயது முதிர்ந்த தாத்தாவை நீங்கள் ஏன் இவ்வளவு கருத்தாய் கவனிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இவர்தான் என்னுடைய அப்பா, உனக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவனும் தன் தகப்பனாரை மறக்க முடியாது. என் சிறு வயது முதல் நான் அவரோடு கழித்த நாட்கள் எனக்கு நினைவு வருகிறது. எங்கள் வீட்டில் சறுக்கு, ஊஞ்சல், தாவி குதிக்கும் எந்திரம் இது எதுவுமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் எங்க அப்பா தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணார். அவருடைய முதுகில் தான் நான் சாய்ந்து விளையாடுவேன், அவரை தாண்டி குதிப்பேன், மடியிலே உட்கார்ந்து குதிரை ஆடுவேன், தூக்கம் வந்தால் அவருடைய மடியிலேயே தூங்கி விடுவேன். கதை சொல்வதற்கும் என்னை ஊஞ்சல் போல தாளாட்டுவதற்கும் என் தகப்பன் எனக்கு இருந்தார். எங்க வீட்டிலே உயரமாக வைக்கப்படும் எந்த பொருளையும் அப்பாதான் எடுத்து தருவார். திறக்க முடியாத மூடிகளை அப்பாதான் திறந்து தருவார். கம்ப்யூட்டரின் அடிப்படைகளை அவர்தான் எனக்கு கற்பித்தார். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அம்மாவுடன் நான் சண்டை போடும் போதெல்லாம் என் பக்கத்திலே நின்று அம்மாவை அதட்டி என்னை காப்பாற்றி அணைத்துக் கொண்டார். வீட்டை அலங்காரம் செய்ய, ஃபியூஸ் போட, சின்ன சின்ன பொம்மைகள் பழுது ஏற்படும் போது அதையெல்லாம் சரியாக்கி ஒட்டி தர, உடைந்த பொருட்களை எடுத்துவிட்டு வேறு வாங்கி வைக்க, எல்லாவற்றுக்கும் எனக்கு அப்பா தான் இருந்தார். கல்லூரி நாட்களிலே எங்க அப்பாவை நகரம் ஏடிஎம் என்று சொல்லுவேன். ஏடிஎம்மிலே பணம் எடுப்பது போல நான் விரும்பிய போதெல்லாம் என் தகப்பனாரிடத்தில் தான் பணம் வாங்கிக் கொள்வேன். எனவே எனக்கு எல்லாமா இருந்தவர் இப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி வரை நான் அவரோடு பிரியத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய தகப்பனாரும் இதைத்தானே செய்தார். ஆனால் இப்பொழுது அது உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நாங்கள் எங்கள் முதிர் வயதை அடையும் போதுதான் நீங்கள் சிறு வயதில் கழித்த அந்த சந்தோஷமான நாட்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்பா என்றால் சந்தோஷம் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அநேக காரியங்களை கண்டித்து உணர்த்தி நான் நடக்க வேண்டிய செம்மையான பாதையிலே என் தகப்பன் என்னை நடத்தினார். அதனால் தான் நான் நல்ல குடும்பமாக உருவாகி உங்களையும் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன் என்று சொன்னாள். சங்கீதக்காரன் பரம தகப்பனாகிய தேவனை நோக்கி சொல்லுகின்றான், கர்த்தாவே, என்னை உருவாக்கினவர் நீர், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை தெரிந்து கொண்டவர் நீர். நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், கடைசி வரை அப்படி செய்வேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர். உம்மை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம் என்று சொல்லுகின்றான். சங்கீதம் 22:10, கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரே நமக்கு பரம தகப்பனாய் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் நாம் உணர்ந்து கொள்ளும் போது நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரோடு போய் சேருவோம். தேவன் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவர்கள் தன்னிடத்திலே அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. எனவே கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து அவருக்கு எப்பொழுதும் நல்ல இதயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.